ஹாய் ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? காலை வணக்கம் டு ஆல். அட்வான்ஸ் ஹாப்பி தீபாவளி டு ஆல். இது இங்கிலீஷில் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் எல்லாருக்கும். இந்த தீபாவளியில் நீங்கள் நினச்ச எல்லா நல்ல விஷயங்களும் நீங்கள் நினச்ச மாதிரி சூப்பராக நடக்கும். என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். சரி, நீங்களே என்னை வந்து வாழ்த்துருங்க மறக்காமல். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பரான ப்ரொமோ வந்திருக்கு. அதாவது எதிர்பாராததை எதிர்பாருங்கள் அப்படின்ற மாதிரி ஒரு ட்விஸ்டான ஒரு விஷயம் தான் இந்த ப்ரொமோவில் வந்திருக்கு. அதாவது நம்ம விஜய் சேதுபதி யார் எவிட்டாக போகிறாங்க அப்படின்ற விஷயங்களை காமிச்சிருக்காப்புல. ஆக்சுவலாக நிறைய பேர் டவுட் என்ன வந்துச்சுன்னா, இந்த வாரம் தீபாவளி செலிப்ரேஷன், அதனால் வந்துட்டு எவிக்ட் பண்ண மாட்டாங்க அப்படிலாம் வந்துட்டு சில பேருக்கு டவுட் வந்திருக்கலாம். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இந்த விஷயத்தை வந்து எனக்கு புதன்கிழமையே கேட்டாங்க. இருக்காதுன்னு. இல்லை, கன்ஃபார்ம் இருக்கும். ஏன்னா அப்படி பார்த்தா போன வாரமே வந்து எவிக்ஷன் இருக்கக்கூடாது. ஏன்னா நந்தினி போனாங்க, இருந்தாலும் நம்ம பிரவீன் காந்தியை வெளியே அமிச்சாங்க. ஸோ இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துட்டு எவிக்ஷன் வைப்பாங்கன்னு சொன்னால், ஏன்னா விஜய் சேதுபதி வந்ததுலேருந்து இந்த மாதிரிலாம் கரண்ட்லாம் காட்டுறது கிடையாது. ரைட். இப்போ பார்த்தீங்கன்னா எவிக்ஷன் யாராக இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு அங்கே வந்து ஒரு 5 பேர் கேட்குறாங்க. ஆக்சுவலாக வந்து நாமினேஷன்ஸில் மொத்தம் 9 பேர் வந்தாங்க. அதில் இங்கே 5 பேர் தான் உட்காந்துருக்கா, மற்றவங்கள சேவ் பண்ணிட்டாங்க. யாருன்னா திவாகரை சேவ் பண்ணாங்க, ஒரு நல்ல விஷயம். ஏன்னா மேலே அவர் தான் ஃபஸ்ட்டில் இருந்தார். சபரியை சேவ் பண்ணிட்டாங்க, சூப்பரான விஷயம். விஜய் பார்வதியை சேவ் பண்ணியிருக்காங்க, நல்ல விஷயம். ரம்யாவை முன்னாடி சேவ் பண்ணியிருக்காங்க, அதுதான் கொஞ்சம் கொடுமையாக இருக்குது. என்னையா இது, ரம்யா ஓட்டெலாம் வந்து எங்கே இருந்துச்சு, என்னையா பண்ணுறீங்க? கமருதனுக்கு கீழே இருந்தாங்கய்யா, அவங்களுக்கு போய் முன்னாடியே சேவ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு கேட்டால், இப்போ போன வாட்டி சேவ் பண்ணாங்களா, அப்போ மட்டும் இனிச்சு தான் அப்படின்றாங்க. கலையரசனையும் ரம்யாவை சேவ் பண்ணாங்களா அப்போ அப்படின்றாங்க. அந்த சித்து விளையாட்ட ஆரம்பிக்கிறாங்க. ரைட்ரா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. இப்போ யாருன்னா மொத்தம் அப்சரா, கெமி, அரோரா, எஃப்ஜே, கமருதீன், இவங்க 5 பேர் வந்துட்டு அந்த டேஞ்சர் ஜோன் மாதிரி உட்கார வச்சுருக்காங்க. இவர் வந்து கேட்குறாரு, இந்த 5 பேரில் யார் வெளியே போவாங்க சொல்லுங்கள் அப்படின்னா, மோஸ்ட்லி எல்லாருமே வந்து கமருதீனையும் அப்சராவை தான் சொல்கிறாங்க. சரிங்களா? அதுலேயும் அப்சரா கூட வந்து 2 பேராக சொன்னாங்க. கமருதீனுக்கு தான் 4 பேர். சார் கமருதீன் தான் போகணும்னு சொல்லிட்டு சபரி கமருதீன், ஏன்னா நேற்று முட்டிக்கிச்சு, மேடையிலே முட்டிக்கிச்சு. விக்ரம் கமருதீன்றாப்புல. அதுக்கப்புறம் நம்மளுடைய பிரவீன் அவர் வந்துட்டு அப்சரான்றாரு. எனக்கு என்னென்னா சபரி எவ்வளியோ விக்ரம் எவ்வளின்ற மாதிரி இருக்குது. நல்லா நோட் பண்ணால் சபரி யாரை முறைக்கிறாங்களோ அந்த இதை இவரும் பண்ணுறாரு. சபரி யாருக்கிட்ட சிரிச்சு பேசுகிறாரு, அவங்ககிட்ட சிரிச்சு பேசுகிறாரு. இந்த இதை நீங்கள் நோட் பண்ணிங்களான்றது சொல்லுங்கள். அப்புறம் பிரவீன் அப்சராவை சொன்னார். அதுக்கப்புறம் நம்ம விஜய் பார்வதி அப்சராவை சொன்னாங்க. வினோத் வந்து அரோராவை சொன்னாப்புல. நல்ல விஷயம், நீங்கள் உங்களுக்கு தோணுது, ஆனால் மக்களுக்கு தோணுது, அவங்களுக்கு தோணலையே. அப்புறம் வந்து நம்மளுடைய சுபிக்ஷா கமருதீன் போயே ஆகணுன்றாங்க. அதுக்கப்புறம் ஆதரி கமருதீன்றாங்க. ஆனாலும் பார்த்தீங்கன்னா அங்கே வந்துட்டு என்ன நடக்க போகுது அப்படின்னு உங்களுக்கே தெரியும். அவர் வந்து காலை ஷோ பண்ணுறாரு. அதில் வந்து அப்சரா தான் இந்த வாரம் இந்த பிக் பாஸ் விட்டு போகிறாங்க அப்படின்ற விஷயம் வந்துச்சு. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக நிறைய பேருக்கு ஷார்க்காக ஒரு சில பேருக்கு கண்டிப்பாக தெரியும். பிக் பாஸை ரெகுலராக வாட்ச் பண்ணுறவங்களுக்கு. ஏன்னா கண்டென்ட், இந்த பிக் பாஸை நம்ம பார்க்கணுன்னா கண்டென்ட் இருந்தால் பார்ப்போம். எல்லாருமே வந்து உட்காந்து யோகா பண்ணாங்கன்னா பார்க்க மாட்டோம். ஏன்னா அது ஒரு ரணகல பூமி. சரிங்களா? அப்படின்னும் போது கண்டென்ட் வேணும். அதனால் என்ன நல்லவங்களாக இருந்தாலும் சரி, அங்கே வந்துட்டு கண்டென்ட் கொடுத்து ஆகணும். நல்ல கண்டென்ட் ஏதோ. இப்போ பாருங்கள், திவாகர் அவர் தெரிய ரீல்ஸை அங்கேயும் பண்ணிட்டுருக்காரு. ஆனால் வந்துட்டுருக்கு. அந்த மாதிரி ஏதாவது பண்ணியிருக்கலாம். பட் அவங்களோட கதை ரொம்ப இம்பாக்ட்ஃபுல்லாக இருந்துச்சு. எப்படியோ ஆனால் அங்கே வந்துட்டு அப்சரா தான் வந்து வெளியே போகிறாங்கன்ற விஷயங்கள் அங்கே ஷோ பண்ணுறாங்க. சுபிக்ஷா ஷாக் ஆகுறாங்க. அப்படியே வந்துட்டு இந்த ப்ரோமோ முடிக்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக வந்துட்டு இன்றைக்கி அப்சரா வெளியே போகிறத வந்துட்டு யாரெல்லாம் பார்த்து அழுவ போகிறாங்கன்னு தெரியல. பட் கமருதீன் மேலே உள்ளே இருக்கிறவங்க காண்டா இருக்காங்க, வெளியே இருக்கிற மக்களும் காண்டா இருக்காங்க. ஆனால் விஜய் சேதுபதி வேறு ஆங்கிளில் வந்துட்டு அவரை ட்ரீட் பண்ணுறதே தவிர, அவர் நிறைய விஷயங்கள் உள்ளே வந்து இந்த துப்புற விஷயங்கள் இன்னமும் நிறைய விஷயங்களாக பண்ணுறாரு. ஏன் அதெல்லாம் வந்து கேட்க மாட்டான்னு சத்தியமாக எனக்கு புரிய மாட்டுது. ஒரு வேளை மகாநதி அந்த சீரியலில் வந்து அவர் ஹீரோ நடித்த ஒரு காரணத்தில் கருணை கட்டுறாங்களான்னு தெரியல. நிறைய பண்ணுறாரு. நேற்று சாரிக்கும் நான் உங்களை சாரி சொல்லவே வைக்கலையே, நானும் சாரி கேட்கல, நீங்கள் சொல்ல வேண்டாம் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் லைட்டாக போய் கொஞ்சம் குழந்தைய வந்து தாளாட்டுவாங்க பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி பண்ணுற மாதிரி இருக்குது. சரி, உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். உங்களுக்கு என்ன விஷயங்கள் தோணுது? இந்த அப்சரா போனது கரெக்டாக இல்லை, இவங்களுக்கு பதில் இவங்க தாங்க போயிருக்கணும், நீங்கள் யாரை சொல்லுங்கள்? மறக்காம கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.